ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அடேங்கப்பா, பெரிய ரவுடி தான் நீங்க. என்ன சீதா, என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு? ஆமா, இந்த ரவுடி கூட கிடையாது, பெரிய தாதா. அப்புறம் இன்னும் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, அது டான். அந்த மாதிரி நீங்க. எனக்கு பிடிச்ச படம் எது தெரியுமா? எதுக்கு சிரிக்கிறீங்க? அது என்ன படம்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன படம்னு சொல்லுங்க. உனக்கு பிடிச்ச படம் நம்ம வாத்தியாரோட படம், எங்க வீட்டு பிள்ளை. கரெக்ட் தானே? நான் தான் இப்ப உன்னோட எம்ஜிஆர். ஓ, நீங்க எம்ஜிஆர்னா அப்ப நான் யாரு? நீ தான் என்னோட சரோஜா தேவி. என்ன இருந்தாலும் புள்ளைங்க கண்ணு முன்னாடி அடி வாங்கறத பாக்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமா தாங்க இருந்துச்சு. இங்க பாரு, முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், புள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல அவங்கள அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம வளர்ப்பு சரியில்லாம போச்சு. அதனாலதான் இப்படி வளர்ந்து நிக்கிறானுங்க. அதனாலதான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு விட்டேன். இனிமேலாவது அவனுங்களுக்கு புத்தி வந்து திருந்துனா சரிதான். என்ன பாக்குற? நீங்க என்னதான் ருத்ர தாண்டவம் மாதிரி கோவத்துல இருந்தாலும் அந்த சவுக்க சொல்றதுல ஒரு ஸ்டைலும் இருந்துச்சு. ஓ, ரொம்பதான் ரசிச்சிருக்க போல இருக்கு. ஆமா, ஒரு பக்கம் புள்ளைங்க அடி வாங்குறது வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க ஸ்டைலான அந்த கோவமும் நீங்க சவுக்க சுழட்டினதும் அடடடடடா பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் அவனை பெத்தவங்களோ பிள்ளைங்களோ கூட வரமாட்டாங்க. ஆனா அவன் பொண்டாட்டி மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவன் கூட இருப்பா. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு புருஷனா என்ன செய்யணுமோ. என்னப்பா, எதுக்கு இப்படிலாம் செய்யற? ரொம்ப தேங்க்ஸ் நீலா. முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன்டா. அட பாரா, வாழ்த்துக்கள் மார்க்கு. நம்ம ஓனரு காசு விஷயத்துல கரெக்டா இருப்பாரு. மாசம் பிறந்தா டான்னு சம்பளத்தை கொடுத்துருவாரு. சம்பளம்னு ஒண்ணு வாங்கி எவ்வளவு நாளாச்சு. எப்படியெல்லாம் வேலை பார்த்து எவ்வளவு பெரிய பெரிய சம்பளம் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சம்பளம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம்டா. இந்த காசு அப்படியே கொண்டு போய் அந்த ராஜா பையன் மூஞ்சில விட்டு எறியணும்டா. டேய் இருடா, ஏன் எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே பேசிட்டு இருக்க? முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்க, முதல்ல சீதாவுக்கு ஏதாவது வாங்கி கொடு. ஆமாண்டா நீலா, இது எனக்கு தோணாம போச்சே. ஆமா மார்க்கு, எவ்வளவோ கஷ்டத்தை ரெண்டு பேரும் அனுபவிச்சிட்டீங்க. முதல்ல சீதாவுக்கு உன் கையால ஏதாவது வாங்கி கொடுப்பா. நீ சொல்றது கரெக்ட் தான்டா. சரி, என்ன வாங்கி தரலான்னு இருக்க? அதான் யோசனையா இருக்கு. ஒரு நல்ல பட்டு புடவையை எடுத்து கொடுத்து எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டு போடா. முதல்ல எல்லாம் சீதா காதுல கையிலன்னு நகை போட்டு அவ்வளவு அழகா இருப்பா. அவ எப்பவுமே நகை இல்லாம இருக்கவே மாட்டா. இப்ப அவ கழுத்துல மஞ்ச கயிறையும் வெறும் காதோடையும் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவளுக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கலான்னு தோணுது. ஏ மார்க்கு, தங்கத்துல கம்மல் வாங்கி தர அளவுக்கு சம்பளம் வாங்கிருக்கியா? தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? இன்னைக்கு விலைக்கு தங்கம் 38,000 ரூபாய். அதுக்கு செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே தனி. ஆமாடா, நானும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் போல இருக்கு மார்க்கு. தங்கம் மாதிரியே 1 கிராம் கோல்டுல செஞ்சு தருவாங்க. அத வேணா நீ வாங்கி கூட. நல்லா இருக்கா? அந்த கையும் காட்டு. நல்லா இருக்கா சீதா? நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்சத வாங்கிட்டேன். நல்லா இருக்கா?
அழகா இருக்கு. இதெல்லாம் வாங்குற அளவுக்கு டிரைவர் வேலைக்கு சம்பளம் தராங்களா? இது கவரிங் தான் சீதா. கூடிய சீக்கிரம் தங்கத்துல போட்டு உன்னை பழைய சீதாவா மாத்துறேன். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இத வாங்கும்போது கூட இது உனக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு சந்தேகமா தான் வாங்கினேன். ஆனா இத நீ போட்டதுக்கு அப்புறம் தான் கம்மலும் வளையலும் ரொம்ப அழகா இருக்கு. நேரமாச்சு, நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப அவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம்? இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் வேண்டாம், வாங்க போலாம். ஆமா, எங்க உன் மாமனாரையும் மாமியாரையும் காணோம்? இந்த நேரத்துக்கு அந்த சமயக்காரியும் டிரைவரும் மார்க்கெட் பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. என்ன ஆக போதும்? நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப இதுங்க ரெண்டும் இருக்கிற இடமே தெரியாம இருந்துச்சுங்க. நான் வந்தப்ப கூட ஹாலியே படுத்து கிடந்துச்சுங்க. இப்ப திமிர பாரு, வேணும்னு பண்றத. அதை விடுமா, இவங்களுக்கு திடீர்னு இவ்ளோ காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? இல்ல கையில காசு இல்ல, ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இல்ல, வீட்டு செலவுக்கு காசு இல்லன்னு நடிச்சுட்டு இப்ப பாரு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறத. ஆமா இல்ல, இத நான் யோசிக்கவே இல்லையே. ஆமா, நீ எதான் ஒழுங்கா யோசிச்சிருக்க. ஆனா நான் வேற ஒன்ன கவனிச்சேன். என்ன? உன் மாமியார் காதுல பாத்தியா? காதுல என்ன? புதுசா கம்மல் வாங்கி மாட்டிக்கிட்டு போறா. நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, என் 2 கண்ணால பார்த்தேன். கல்லு வச்ச கம்மல் காதுல மினுக்குது. வெறும் காதோட திரிஞ்சவ இப்ப சின்ன பொண்ணாட்ட கம்மல மாட்டிக்கிட்டு போறா. வண்டி வாங்குறது என்ன, நகை வாங்குறது என்ன, ரெண்டும் சேர்ந்து காசு இல்லன்னு பஞ்ச பாட்டு பாடிட்டு நம்மள பைத்தியக்காரங்களா ஆக்குறாங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட சொல்லு. யார்கிட்ட? அதான் காசு காசுன்னு காதுல கேட்டாலே கண்ணு மொழி பிதுங்கிட்டு நிப்பானே உன் புருஷன், அங்க சொல்லு. இன்னைக்கு வரட்டும். நீயே பாக்கிறதுக்கு பாதி கிழவு நாட்டம் இருந்துகிட்டு என்ன பார்த்து ஆயான்னு சொல்லுவியா? வாயை இழுத்து வச்சு தச்சு விட்டுரும், பாத்துக்கோ. ஏமா, ஒரு பேச்சுக்கு சொன்னா அத போய் இவ்ளோ பெருசா எடுத்துக்கிறீங்க? ஏன் ஒரு பேச்சுக்கு என்ன பார்த்து அக்கான்னு கூப்பிட கூடாதா? அண்ணின்னு கூப்பிடு. அழகா ஆன்டின்னு கூப்பிடலாம்ல. ஆயா நோயான்னுகிட்டு. சாரிங்கம்மா, மன்னிச்சிருங்க. உங்கள மாதிரி இளமையா இருக்கிறவங்கள ஆயான்னு சொன்னா கோவம் வரத்தானே செய்யும். ஏய், என்ன உனக்கு ரொம்ப நக்கல் ஜாஸ்தியா தான் இருக்குது. யாரு நீ ஃபர்ஸ்ட்? இந்த ட்ரெஸ்ஸ பாத்துமா தெரியல, நான் போஸ்ட் மேனுமா. சரி, இப்ப என்ன விஷயம் சொல்லு. இல்ல, லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர்? அது யாருக்கு வந்திருக்கு? மலர்ன்ற பேருக்கு வந்திருக்கு. ஓ, மலருக்கா? சரி, எங்கிருந்து வந்திருக்கு? இது ஹால் டிக்கெட்டுமா, லா காலேஜ்ல இருந்து வந்திருக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எப்படி பிரிச்சு படிக்காமலே சொல்ற? வெளியவே ஹால் டிக்கெட் பத்திரம்னு போட்டிருக்கு, அதத்தான் சொல்றேன். சரியான வென புடிச்ச கிழவியா இருப்ப போல இருக்கு. ஏய், அதான் உன்னை தூக்கி வாசல்ல போட்டிருக்காங்க. ஏய், இது பாரு, கிழவி கிழவின்னு பேசுன அவ்வளவுதான், பாத்துக்க. ஒழுங்கா உருப்படியா போய் சேர மாட்ட சொல்லிட்டனா? மா, போதும், மலரை கூப்பிடுங்க, நான் கொடுத்துட்டு கிளம்புறேன். நீ என்கிட்ட குடியா, நான் கொடுத்துக்கிறேன். ஆமா, மலருக்கு நீங்க என்ன வேணும்? நான் பெத்த பொண்ணு, குடியா குடு. இந்தாங்க.
சரி போயிட்டு வா. படி படி படி. என்ன பார்க்க வேணான்னு சொல்லிட்டு நீ மட்டும் பாத்துனுங்கிற. அது கூட ஏய் என்ன தலைவலிதானா? ஏன் ஒருத்திக்காக நீங்க எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறீங்களே. என்னது கஷ்டமா? மலரே, நீ வரத்துக்கு முன்னாலேயும் நாங்க கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். இப்ப அந்த கஷ்டத்தை கண்டினியூ பண்ணுகிறோம். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் ஃபீல் ஆகாத. யாருன்னா பார்த்தா பஞ்சாயத்து ஆயிட போதுடி. யார் பாக்க போறா? உன் அண்ணனுங்க. பார்த்தா பாக்கட்டும். நான் உன் பொண்டாட்டி, நீ புருஷன். நான் உன் தோள்ல சாஞ்சிட்டு இருக்கிறத யார் கேள்வி கேட்க போறா? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமா, அப்படிதான். அதெல்லாம் ஒண்ணு வேணா. நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. வா. டே பாண்டி, வா உட்காரு உட்காரு. என்னடா இதானே? இந்தா படி. பாண்டி, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. பேசாம நான் அப்படியே படிக்காம விட்டுட்டுமா? அப்படியே பொக்குன்னு போட்டனா பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். இந்த பார், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேள்வி கேட்பேன். போடா. கரெக்டா பதில் சொல்ல பனிஷ்மெண்டா பெஞ்ச் மேல நிக்க விட்டுருவேன். படி. பேசாம போவியா? அந்த லெட்டரை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறான்? யோ போய. அம்மா நீங்க சும்மா இருங்க. நீ சொல்லுமா. அண்ணா, மலருங்கிற பேருக்கு லா காலேஜ்ல இருந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கணும். ஆமாமா, நேத்தே வந்துருச்சு. உங்க அம்மா கையில தான் கொடுத்தேன். எங்க அம்மா கையிலயா? இதோ உன்னை பெத்த அம்மா இவங்க கையில தான் கொடுத்தேன். எது இது எங்க அம்மான்னு சொல்லுச்சா? அப்ப இது உன் அம்மா இல்லையா? நேத்து அப்படிதான் சொல்லுச்சு. ஏய் போவி. இது பாரு, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்தாமா, நேத்து நீ தானே மலர் நான் பெத்த பொண்ணுதான், லெட்டரை என்கிட்ட கொடுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப இன்னைக்கு அநியாயமா புழுகுற. ஏய், யார் புழுவுறா? நீயா நானா? இந்த பாரு, வந்ததுல இருந்து என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்க. வந்தியா, லெட்டர் குடுத்தியா, போனியா நீரு. தேவையில்லாம எங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத, சொல்லிட்டேன். நீ கிளம்பே கிளம்பே. அண்ணா ஒரு நிமிஷம். அண்ணா, எனக்கு லெட்டர் வந்துச்சா? சத்தியமா வந்துச்சுமா. இந்த அம்மா தான் லெட்டர் கேட்டுச்சு. நான் வேற தெளிவா இது காலேஜ்ல இருந்து வந்திருக்கிற ஹால் டிக்கெட்னு சொன்னேன். இந்த அம்மாவும் அது எப்படி உள்ள இருக்கிறது உனக்கு தெரியும்னு கேட்டாங்க. நான் இவங்க கிட்ட தெளிவா சொல்லி தான் கொடுத்துட்டு போனேன். இது பாருங்க, அவர்தான் இவ்வளவு தெளிவா சொல்றாருல்ல. என்ன விளையாடுறீங்களா? எங்க ஹால் டிக்கெட்? எனக்கெல்லாம் அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஹால் டிக்கெட் அந்த டிக்கெட் ஒழுங்கு மரியாதையா என் ஹால் டிக்கெட் தரப்போறியா இல்லையா? ஏய், நான் தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கல. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அத்தை அத்தை. என்ன கண்ணு? அத்தை பாருங்க அத்தை, லெட்டர் வந்திருக்கு, தரமாட்டாங்க எடுத்து வச்சுட்டு. லெட்டரா? இந்த பாரு, உன் லெட்டர் பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவ்வளவுதான், நான் எதுவும் பாக்கல. ஆமா, கண்ணவன் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு? வா. உன் புருஷன் இருக்காருடி. நான் பேசிக்கிறேன், நீ வாமா. மா மேகலா, நீ வாமா. வேண்டாம் மேகலா, ஒண்ணும் கேளு. நான் வெளியிலே இருக்கேன். இங்க பாருமா, உனக்கு வந்த ஹால் டிக்கெட்டை நான் இந்த அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். அந்த பொம்பளை தான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்குது. எங்க இரு வர. சீக்கிரம் வாடி, டைம் ஆகுது. அண்ணா குடு. அண்ணா. அண்ணனா? எங்க? யாரு? மீ? அண்ணா, என்ன எக்ஸாம் சென்டர்ல எப்படியாச்சும் டிராப் பண்ணிடுன. எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு, ப்ளீஸ். நானா? உன்னையா? ஏப்பா, கொஞ்சம் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி
அந்த புள்ளைய கொஞ்சம் கூட்டு போப்பா. யோ, நேத்து என் மாமியார போட்டு உன் பொண்டாட்டி உருட்டி உருட்டி அடிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிற? யோ, உனக்குலாம் சூடு சொல்றே கிடையாதாயா? எப்பா உன் மாமியார் கிட்ட நான் வேணா மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. இந்த புள்ளைய தயவு செஞ்சு கொஞ்சம் கூட்டிட்டு போய் விடுப்பா. சூழ்நிலையை புரிஞ்சுக்கப்பா, ப்ளீஸ்பா. ஏன்பா, என்னதான் உனக்கு மனஸ்தாபம் இருந்தாலும் அது உன் தங்கச்சி தானே? யோ, சும்மாவே அவளுக்கு வாய் வீட்டுல இருந்து ரோடு வரைக்கும் கிளியும். இன்னைக்கு இவெல்லாம் வக்கீலுக்கு படிக்கலன்னு யார் அழுதா? யார் அழுதா? பாபா, இது எல்லாத்துக்கும் காரணம் மாமியார் தானே? அவங்க மட்டும் என் ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போடாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு பொறுமையா நடந்தே போயிருப்பேன்ல. அது சரி, என் மாமியாரும் ஹால் டிக்கெட்டை கிழிச்சதுக்கு தான் உன் மாமியார் அவங்கள போட்டு சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சாங்களே. அதுக்கு இதுக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா போச்சு. கூட்டு போயில விட முடியாது. பாபா, பரமகளா அண்ணா அண்ணா அண்ணா. ஏய், முடியாது, படி. பா, எனக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குப்பா. ஹால் டிக்கெட் வாங்க முன்னாடியே போய் ஆகணும். என்ன எப்படியாச்சும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்கப்பா, ப்ளீஸ் பா. டைம் வேற ஆச்சுப்பா. மா, ப்ளீஸ் மா, அப்பா கிட்ட எப்படியாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. எக்ஸாம்க்கு வேற லேட் ஆயிட்டே இருக்குமா. என்ன கொஞ்சம் டிராப் பண்ண சொல்லுமா, ப்ளீஸ் மா. ஐயோ சார், இது புள்ளையோட படிப்பு விஷயம் சார். அது படிச்சு ஆளாகணும்னு நினைக்கிறதே உங்களுக்காக தான் சார். சார், கொஞ்சம் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி கூட்டு போங்க சார். கெஞ்சி கேக்குறேன் சார். ப்ளீஸ் பா. மா மா, அப்பா அப்பா ப்ளீஸ் பா. பா, அப்பா அம்மா சொல்லுமா, ப்ளீஸ்மா. கூட்டிட்டு போக சொல்லுமா. சீதா, வர சீதா. பா, அதுக்கு ஒரு 150. ஆக மொத்தம் 300 ரூபாய் ஆச்சு. நீ காசை கொடுத்தன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். உங்க அப்பாலாம் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப உன்னை இங்க கொண்டு வந்து விட்டது ஒரு ஆட்டோக்கார மாதிரி, அவ்வளவுதான். ஆட்டோக்காரனுக்கு நன்றி சொல்லணும்னோ ஆசீர்வாதம் வாங்கணும்னோ அவசியம் இல்லை. ஆட்டோக்கு உண்டான நியாயமான காசை கொடுத்தா அதுவே போதும். ஐயோ, நாங்கெல்லாம் அன்னாடங்காச்சிங்கம்மா. எங்க கையில போய் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? சரியான சில்லறையே கொடுமா. பேப்பர்ல எழுதி அந்த மரத்துல கட்டிவிடு. சாமி கேட்டதை தரும். வேணாங்க, விடுங்க. ஏன்? அந்த கடவுளால கூட ஒரே நாள்ல எனக்கு தர்றது கஷ்டம்தான். அப்ப உன் மனசுல ஏதோ இருக்கு. ஆமா. என்கிட்ட சொல்லலாம்ல? உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, சாமி கிட்ட சொல்லு. அதான் சாமிக்கே அது கஷ்டம்னு சொன்னேன்ல. அது என்ன, கடவுளுக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு விஷயம். இங்க பாரு, நீ ஒரு பேப்பர்ல எழுதி கட்டிவிடு. சாமியால அது முடியுமா முடியாதாங்கிறத பாத்துருவோம். சாமியால அத பண்ண முடியாது. கடவுளால முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? இந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றேன். இந்த பாரு, எதுக்கு இப்ப இந்த பேச்செல்லாம்? நீ முதல்ல எழுதி போடு. ஒருவேளை நடக்காம போனா சாமிய போய் ஏன்னு கேட்டுருவோம். நான் சொன்னா கேட்க மாட்டீங்களே.
கொடுங்க. சரி வாங்க கிளம்பலாம். வழக்கமா சனிக்கிழமை வந்தா சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுவியே. ஓ ஆமா இல்ல, இருங்க நான் போய் போட்டு வந்துடுறேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.